36வது வசனத்தை நாம் கேட்க போகிறோம். நான் தேவ சமூகத்தில் இந்த குடும்பத்திற்காக நேற்று இரவு நாங்கள் படுத்தவே 3 மணி தான் இருக்கோம். பேர் ஃபஸ்ட்டு இருந்தாலும் 7 மணிக்கு அண்ணாச்சி சர்ச்சில் வந்து மிக்ஸ்லாம் எடுக்க வந்தாங்க. எனக்கு தூக்கமே போச்சு, கண்ணெல்லாம் எரிச்சலாக தான் இருந்தது. ஆனாலும் ஆண்டவரே, இந்த பிள்ளைங்க ரொம்ப விசேஷமாக தாகமாக வாஞ்சியாக இந்த குடும்ப சபத்தை வச்சிருக்காங்களே, நான் தூங்கி ஏஞ்சிதான் போகக்கூடாது, காத்திருந்து அமர்ந்து வார்த்தையை வாங்கிட்டு தான் நான் போகணும் அப்படின்னு ஜெபித்த போது ஆண்டு இந்த வசனத்தை தான் ஞாபகப்படுத்தினார். யோவான் 8:36 வசனத்தை கவனமா கவனிங்க. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், சில கேள்விலாம் எப்பவுமே நான் பிரசங்கம் பண்ணும்போது கேட்கறது வழக்கம். அது என்னுடைய ஸ்டைல். கேள்வி கேட்டு பிரசங்கம் பண்ணுறது தான் என்னுடைய ஸ்டைலு. அந்த ஸ்டைலை எங்கே போனாலும் நான் பயன்படுத்துவேன். இப்போ உங்களும் பார்த்து கேள்வி கேட்க போகிறேன். ஏன் இந்த இடத்துல தேவகுமார் என்று போடாமல் மனுஷகுமாரன் என்றும் போடாமல் தேவனாகிய கர்த்தர் உங்களை விடுதலாக்கினார் என்று தேவனாகிய கர்த்தரோட நாமத்தையும் யூஸ் பண்ணாமல், கர்த்தர் என்ற பதத்தையும் யூஸ் பண்ணாமல், வேற எந்த பதத்தையும் யூஸ் பண்ணாமல் ஏன் குமாரன் உங்களை விடுதலாக்கினார் என்று எழுதியிருக்கிறது? காரணம் சொல்லுங்க. குமாரனாகிய இயேசுவை நமக்காக பலியானார். இந்த இடத்துல குமாரன் என்ற ஏன் வார்த்தை பதத்தை கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்றால், ஏசாயா சொல்கிறார், இயேசு இந்த பூமியில பிறக்கிறதுக்கு முன்பாக 700 வருடங்களுக்கு முன்பாகவே உங்களுக்கு ஒரு பாலகன் பிறப்பார், உங்களுக்கு ஒரு பாலகன் பிறப்பார், குமாரன் கொடுக்கப்படுவார். குமாரன் எங்க கொடுக்கப்படுவார்? குமாரன் சிலுவையில இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுடைய பாவத்தையும் சுமந்து இருக்கிற ஆட்டுக்குட்டியாய் பலியாக போகிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் விடுதலை. ஏன் இந்த பூமியில இயேசு குமாரனாய் இந்த பூமியில வந்து மறிக்க வேண்டும் என்றால், கவனமா கவனிங்க, இறைவனா வந்து இந்த உலகத்துல ஜீவனை கொடுக்க முடியாது. எப்படி ஆபிரகாம் தன் மகனை ஒரே பேரான குமாரனே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க, ஏக சுதன் என்றும் உன் குமாரன் என்றும் பாராங்க. குமாரன் வார்த்தை மென்ஷன் பண்ணி பண்ணாங்க. அப்போ அந்த குமாரனை, தன்னுடைய ஒரே மகன் குமாரனை, ஆபிரகாம் 100 வயதுல பிறந்த அந்த பிள்ளையை ஆண்டவர் உன் மகனை எனக்கு கொடுன்னு சொல்லும் போது அவன் மறுக்காமல் மோரியா என்ற மலையில கொண்டு வந்து உன் பிள்ளை எனக்காய் பலி கொடு அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாம் மறுக்கவில்லை. ஏறக்குறைய அவர் இருந்த இடத்துக்கும் மோரியா மலைக்கும் ஒரு 3 மைல் தூரமா, ரொம்ப லாங்கான இடமா. அது கழுது மேல சேனை வச்சு அதை கட்டி வேலைக்காரர்கள் கொண்டு வந்து அந்த இடத்துக்கு போனோமா, ரொம்ப லாங். அவன் போகிற வழியில அவன் மனசு மாறாமல் எடுத்த முடிவில சரியா இருக்கவும், ஆண்டவர் தன் மகனை எனக்கு அவர்தான் கொடுத்தார், அதுவும் 100 வயசுல எனக்கு ஒரு சந்ததியை பிறக்கும்படி ஒரு குமாரனை ஈசாக்கு கொடுத்தா. வேதவர்கள் சொல்றாங்க, ஈசாக்கு பலியா கொடுக்கும் போது ஆபிரகாம் ஈசாக்கு 13 வயசா. ஈசாக்கு எத்தனை வயசா அப்படின்னா ஒரு வாலிப பருவம், வாலிப பருவமான வயசா ஈசாக்கு. அந்த பிள்ளையை ஆபிரகாம் கொண்டு வந்து பலி கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்றா, இந்த வார்த்தையை அழகா மென்ஷன் பண்ணிருக்கோம், உன் ஏக சுதன் என்றும் உன் புத்திரன் என்றும் உன் குமாரன் என்றும் பாராமல் இனி எனக்கு என்ன பண்ணோம், பலி கொடு அப்படின்னு சொல்றாங்க. கவனிங்க, ஆபிரகாமும் ஆண்டவர் மேல இந்த விசுவாசத்தினால, அப்பெல்லாம் வந்து பைபிள்லாம் கிடையாது,
அப்பெல்லாம் சர்ச்செல்லாம் கிடையாது, அப்பெல்லாம் ஒரு பாஸ்டர்லாம் கிடையாது. ஒன்லி சத்தம் கேட்கும் ஆபிரகாமுக்கு. கர்த்தர் பரத்திலிருந்து பேசுவார், பரலோகத்திலிருந்து பேசுவார். அந்த சத்தத்தை மேல அந்த சத்தம் தான் சத்தியமா மாறதுனால அவர் அதை விசுவாசித்து தன் மகனை கொண்டு வந்து பலி கொடுன்னு சொல்லும் போது அவர் எதுவுமே தயங்காம அவிசுவாசமா நினைக்காம தன் மகனை கொண்டு வந்து அதை பலி கொடுக்கும் போது அந்த இடத்துல கொண்டு வருவார். வேலைக்காரரை பார்த்து சொல்லுவார் ஆபிரகாம், நானும் என் பிள்ளையாண்டானும் போய் கர்த்தருக்கு தொழுது கொண்டுட்டு வரோம், அங்க பலி கொடுக்குன்னு சொல்லிக்க மாட்டாங்க. என்ன சொல்றது? ஆங்கிலத்துல வர்ஷிப், ஆங்கிலத்துல வர்ஷிப், நம்ம ஆராதிக்கிறதுல வர்ஷிப், அதுதான் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது ஈசாக்கும் அவருடைய ஆபிரகாமும் விறகுகளையும் எடுத்துட்டு போறான். போகும்போது ஈசா கேட்கிறாரு, அப்பா பலி செலுத்த வேண்டிய விறகு இருக்குது, கத்தி இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு கேட்பார். ஆண்டவர் உடனே ஆபிரகாம் ஈசாவை பார்த்து சொல்லுவார், கர்த்தர் ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவன் சொல்லுவோம், ஆட்டுக்குட்டி யார் பார்த்து போறா? கர்த்தர் பார்த்து போறா. இப்ப கவனிங்களேன், இப்போ 2 பேரும் நடந்து மோரியா மலையில ஏறி போறான். ஏறி போகும்போது ஆபிரகாம் தன் மகனை கை காலெல்லாம் கட்டி அந்த அந்த பலிபீடத்தின் மேல விறகு மேல அடுக்கி வச்ச விறகு மேல தன் மகனை தூக்கி கழுத்துறார். ஏன் கை காலை கட்டினா தெரியுமா? ஒருவேளை கை காலை கட்டலான்னு இருப்பார் ஈசாக்கு. கத்தி ஓங்கும் போது ஆபிரகாம் ஏன்னு உட்கார்ந்து ஓட்டு இருப்பார். ஏன்னா வாலிப மகன், 11 வயசு வாலிப மகன். அந்த காலத்துலலாம் எப்படின்னா வளர்த்தியா இருப்பாங்க ஆளுங்க. 10 வயசுல பெரிய ஆளுங்க இருப்பாங்க, வளர்த்தியா இருப்பாங்க, நல்லா வைட்டமா இருப்பாங்க, நல்ல சாப்பாடு. அந்த காலத்துலலாம் அப்படிதான் இருப்பாங்க. அந்த காலத்துலலாம் நல்லா வளர்க்கும். 2 வருஷம் வருவாங்களே, அதனால 10 வயசுல நல்லா வளர்த்தியா இருப்பாங்க. அப்போ 13 வயசு வாலிபன்னா அவனை அப்படியே தூக்கிட்டு வந்து அப்படி வச்சுட்டாருன்னா ஓகி கட்டி வெட்டும் போது கணக்கு ஒரு பாத்திரமா நான் அப்பா வெட்டுறாருன்னு விலகி ஓடுறது கூட வாய்ப்பு தருவோம். ஆகவே கை காலெல்லாம் கட்டி அந்த விறகு மேல பலிபீடத்து மேல வைக்கிற தன் மகனை வச்சு அவர் கத்தி எடுத்து தன் மகனை வெட்டுவதற்காக கத்தியை நோக்கும் போது மரத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது, ஆபிரகாமே ஆபிரகாமே, உன் பிள்ளை மேல் பிள்ளையாண்டான் மேலே கையே போடாமல், உன் மகன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடி நான் இப்போது நான் அறிந்திருக்கிறேன், நீ தேவனுக்கு பயப்படுகிறேன். அல்லேலூயா. கவனிங்க, அப்போ அந்த கத்தியை வேணாம் வெட்டாத அப்படின்னு சொல்லிட்டார். கவனிங்க, இப்போ உடனே ஆபிரகாம் யோசிக்கிறாரு, ஆண்டவரே உங்களை ஒரு பலி கொடுக்கணுமே, இதை வெட்ட வேணாம்னு சொல்லிட்டீங்க, அப்ப ஆட்டுக்குட்டிக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு ஆபிரகாம் கேட்டபோது ஆண்டவர் சொல்றார், ஈசாக்கு நீயும் இந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே ஒரு ஆட்டுக்குட்டி புதர்ல மாட்ட வச்சது நான் தான். ஒரு ஆட்டுக்குட்டியே புதர்ல மாட்ட வச்சது நான் தான். ஆனா நான் உனக்காக ஒரு காரியத்தை ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஒருவேளை ஆஹா என் மகனை நான் பலி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன்னா என் தேவ சித்தம் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய சித்தம் நிறைவேறவே போயிருக்காது. நீ கீழ்ப்படிஞ்சு வந்து அந்த பலியை கொடுத்ததுனாலதான் உன் பிள்ளையை நான் சாக நான் விரும்பல. உன் மகனை நீ பெற்றெடுத்த உன் பிள்ளையை ஈசாக்க பலியா கொடுக்க நான் விரும்பல. ஆனா அதுக்கு மாறாக என் சன்னிதானத்துல ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது. என் சன்னிதானத்துல ஒரு ஆட்டுக்குட்டி மாட்டி இருக்குது. அந்த ஆட்டுக்குட்டி கொண்டு வந்து என்ன பண்ண பலியா கொடுக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டி தான் யார் தெரியுமா? யோவான் 1:29 சொல்லுது, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற கைவைத்தாமே சொல்லுவாங்க. சொல்லுங்க, உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி. ஆபிரகாமுக்கும் இயேசு கிறிஸ்து பூமியில வந்ததுக்கும் ஏறக்குறைய 2000 வருஷம். ஆதாம்ல இருந்து ஆபிரகாம் வரை 2000 வருஷம். ஆபிரகாம்ல இருந்து இந்த இயேசு கிறிஸ்து பூமியில வர வரை 2000 வருஷம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த முழு உலகத்தின் பாவங்களுக்காக தன் குமாரனாகிய இயேசுவை தன்னுடைய
தன்னுடைய குமாரனாகிய அதன் பிதாவாகிய தேவன் தன்னுடைய மகனாகிய பிள்ளையை இயேசுவை இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய சாபங்களையும் பாவங்களையும் என் மகன் சுமந்து கொள்ளணும் என்று கொள்ளுக்காக ஆபிரகாம் தன் மகனை ஈசாக்கை வெட்டவே விடவில்லை. யோசித்து பாருங்க, நம்ம பிள்ளை ஆண்டவர் பலியை கேட்டாருன்னா நம்ம கொடுப்போமா? நீங்க கொடுப்பீங்களா? அதுவும் 75 வயசுல ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினான், உன் சந்ததியை நான் பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு பெருகவா, உன் சந்ததியினர் ராஜாக்கள் உருவாவார்கள், கோத்திரமா பெருகுவீர்கள், இப்படிலாம் சொன்னார் 75 வயசுல ஆபிரகாம். ஆனா இவர் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து ஏறக்குறைய 25 வருஷம் கழிச்சு 100 வயசுல ஆபிரகாம் ஒரு குழந்தை பிறகுது. பிறந்து 13 வயசு வரையும் வளர்ந்த பெரிய மகனாக அந்த பிறகு அந்த பிள்ளைய எனக்காய் பலி கொடுன்னு சொல்லும் போது ஆபிரகாம் மறுக்கவே இல்லை. ஆமென். அவன் தன்னை விசுவாசித்த தேவன் அவனுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவர் மேல் வச்ச அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் தன் மகனை பலியா கொடுக்கும்போது கர்த்தர் சொன்னான், உன் பிள்ளையை நீ பலி கொடுக்க தேவையில்லை, என்னுடைய மடிலுக்கிற என் குமாரனா இயேசுவே இந்த முழு உலகத்துக்காக பலியாய் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அந்த ஒரே பேரான குமாரன் தான் இங்க யோவான் 8ஆம் அதிகாரம் 36 சொல்லுது. இப்ப படிங்க பார்க்கலாம். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை அடைவீர்கள். சரி, இப்போ நீங்க யோசிக்கலாம், குமாரன் என்னை எப்படி விடுதலை ஆகிறார், எதிலிருந்து என்ன விடுதலை ஆகிறார்? இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு காஸ்பல் போல தான் இருக்கும், ஆனா உள்ள நான் போக போக கொஞ்சம் ஆழமா உங்களை கொண்டு போவேன். ஏன்னா அடிப்படை சத்தியமே தேவ பிள்ளைகள் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய மிகப்பெரிய அடிப்படை சத்தியம். இதுல கலப்படமா வந்திருக்கீங்க ஜனங்க, இதுல சபை பிள்ளைங்க இருக்கிறீங்க, பேசுறேன், நல்ல கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குமாரன் என்னை விடுதலை ஆக்குறாருன்னா என்னை எதில் இருந்தாலும் விடுதலை ஆக்குறார். ஃபர்ஸ்ட் கேள்வி நமக்குள்ள கேட்க வேண்டிய கேள்வி. நீங்க சொல்லுங்க, என்னை எதில் இருந்து விடுதலை ஆக்குறாரு? நம்மள முதல்ல எதில் விடுதலை ஆக்குறாரு? ஒரு மனிதனுக்கு நம்மளால செய்ய முடியாத ஒரு காரியம் எதுன்னா, நம்மளால சம்பாதிக்க முடியும், நம்மளால படிக்க முடியும், நம்மளால வீட்டை கட்ட முடியும், நம்மளால பிசினஸ் பண்ண முடியும், நம்மளால எல்லாமே இந்த உலகத்துல பண்ண முடியும். ஆனா ஒரு மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. தற்காலிகமாக கர்த்தர் ஆதாம் நாட்கள் இருந்து பாருங்களேன், இந்த ஜனங்கள் ஆதாம் என்னை விட்டு விலகி போகும்போது அவன் மறுபடியும் என்கிட்ட வருவதற்கு ஒரு ஆப்ஷன் கர்த்தர் கொடுத்தார். என்ன ஆப்ஷன்னா, பலின்னு ஒண்ணு ஏற்படுத்தினார் ஆண்டவர். பலி மூலமா என் கிட்ட நீ வர முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தனால்தான் ஆபேல் தன் ஆட்டுக்குட்டிகளை கடவுள் கணவனா காணிக்கையா கொண்டு வந்து பலி செலுத்தினான். அதன் பிறகு நீங்க பாருங்களேன், நோவா பலி செலுத்தினான் இருக்கும். அதன் பிறகு பாருங்களேன், மோசே மூலமா சரி ஆபிரகாம் மூலமா தன்னுடைய புறா குஞ்சுகளையும் அதை கொண்டு வந்து பலி செலுத்தினார் இருக்கும். பலிகள் மூலமா இந்த தேவஜனம் தேவ உறவை விட்டு பிரிந்த இந்த தேவஜனம் அந்த பலிகள் மூலமா ரத்தம் சிந்தப்படணும்னா ரத்தம் சிந்தப்படும் போது இவர்கள் என் கிட்ட என்ன சேர்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு கர்த்தர் தற்காலிகமாக ஒரு வாசலை உண்டாக்கி இருந்தார். அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணங்களை கொடுத்து நீங்க என்கிட்ட வரணும்னா ஒரு பலி செலுத்தி ரத்தத்தை கொண்டு வந்து இடவாசனத்துல மேல தெளிச்சு பூர்ணப்படுத்தாது. தற்காலிகமாக எடுத்து வாசிங்க. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். அதுல எவனுடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்தாரோ அவன், எவனுடைய அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ இருக்குதோ. எத்தனை வசனம்? முதல் வசனம் கவனிங்க. திடீர்னு போயிட்டோம். அவங்க எங்களை பார்த்த உடனே வேகமா அந்த வீடு கொஞ்சம் அலங்கோலமா இருக்குல்ல, வேகமா அப்படி கொஞ்சம் 2 நிமிஷத்துல கொஞ்சம் ரெடி பண்ணாங்க. மூடி வச்சிருந்தார்.
நிவர்த்தி செய்யலையா? நீங்க எபிரேயர் புஸ்தகத்துல நீங்க போய் வீட்டுல படிச்சு பாருங்களேன். அந்த ஆசாரிகள் கொடுக்கிற அந்த பலினால அந்த பாவங்களை தற்காலிகமா கர்த்தர் மூடினார். ஆனா முழுசா அவங்களால அந்த பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியலையா? ஆனா புதிய ஏற்பாடு காலத்துல இந்த குமாரன் சிலுவையிலே, இயேசு கிறிஸ்து சிலுவையில குமாரனா மரிக்கும் போது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுடைய இறந்து போனவங்க, இயேசுக்கு முன்னாடி எத்தனையோ ஆண்டுகள், ஏறக்குறைய 4000 வருஷமா எத்தனை ஜனங்கள் பிறந்திருக்கிறாங்க, வளர்ந்திருக்கிறாங்க, மரிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய பாவத்தையும் இயேசு மரிக்கும் போது வாழ்ந்த அந்த ஜனத்துடைய பாவங்களையும் இனிமேல் பிறக்க போகிற அத்தனை ஜனங்களுடைய பாவங்களையும் ஒரே பலியாக சிலுவையில் இயேசு பண்ணாராம், நிவர்த்தி செய்து கொடுத்து விட்டார். இப்ப கவனிங்க, ஏன் குமாரன் என்னை விடுதலை ஆக்குறார்? எதிலிருந்து என்னை விடுதலை ஆக்குறேன்னா, இந்த உலகத்துல எந்த மனுஷனும் எந்த பரிகாரம் பண்ணாலும் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆகவே முடியவே. நேற்று தினத்துல பொன்னேரிக்கு போயிருந்தோம். கரெக்டா பொன்னேரி என்ட்ரன்ஸ் முன்னாடி அந்த சத்தியா அந்த கடை இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி போனா ஜனங்க பயபக்தியோடு அந்த கோயில்ல பொங்கல் வச்சு மேல கடவுள் ஏத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, பரிகாரம் செய்யறாங்க. நீங்க எல்லா ஜனங்களும் பாருங்க, ஏன் சாமி அங்க நடந்து போறாங்க? காலில் செருப்பு போடாம ஏன் நடந்து போறாங்க? ஏன் அவங்க மொட்டை அடிச்சுக்கிறாங்க, வேல் கொடுத்துக்கிறாங்க, கடவுளுக்கு என்னென்னவோ செய்யறாங்க, தீ மிதிக்கிறாங்க, தீமிதிக்கு திருவிழா பண்றாங்க. உலகம் முழுவதும் ஏன் அப்படி பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, கடவுள் இப்படி செஞ்சாவது நான் கடவுள்கிட்ட போகிறதுக்கு ஒரு வழி கிடைக்குமா? அவன் பாவங்களை அவன் எந்த தவம் பண்ணாலும் எந்த பரிகாரம் பண்ணாலும் பாவங்கள் மன்னிக்க முடியும், மன்னிப்பதற்கு வழியே கிடையவே கிடையாது. ஆகவே தான் இறைவனே தன் மகனை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆமென். தன் மகனை, தன் குமாரனை இந்த பூமிக்கு பலியாடாய், பஸ்கா ஆடாய், உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் சிலுவையிலே அவர் நொறுக்க சித்தமானார். எப்படி சித்தமானதா? நொறுக்க சித்தமானார். நீங்க ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நீங்க 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் தன் குமாரனாகிய சிலுவையில் அவர் நொறுக்கினார். ஏன் நொறுக்கினார்? யோசித்து பாருங்க. ஒரு மனிதன் என்ன தவம் பண்ணாலும் எந்த சுய முயற்சி எடுத்தாலும் அவனுடைய பாவத்தை அவனே கழுவிக்க முடியாது. ஒரு பரிகாரம், ரத்தத்துல வந்த பாவங்களை, சாபங்களை பாவமே செய்யாத ஒரு மனிதன் பலி ஆகணும்னா இந்த உலகத்துல ஆதாமிலிருந்து வந்த யாருமே பரிசுத்தவான் கிடையாது. கர்த்தர் பார்க்கிறார், ஆதாமிலிருந்து வந்த எல்லாரும் பாவிகளாக்கப்படுகிறார். ஒருத்தருடைய மீறுதினாலே அநேகர் பாவியாக்கப்பட்டது போல ஒருத்தருடைய கீழ்ப்படினாலே அநேகர் நீதிமானாக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலதான் குமாரன் உன்னை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே. அப்போ ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? நாம் இந்த உலகத்துல சந்தோஷமாய், சமாதானமாய், ஒரு நிம்மதியான இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு என்ன தேவைன்னா, முதல்ல விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். ஆமென். பாவத்திலிருந்து விடுதலை எப்படியா செய்ய முடியும்? ஒன்னும் இல்லை, குமாரனாகிய இயேசு சிலுவையிலே எனக்காக தான் மரித்தார். எதுக்காக மரித்தார்? எனக்காக. என் பர்சனல், நான் செய்த துரோகங்கள், நான் செய்த பாவங்கள் 1000 இருந்தாலும் அத்தனையும் என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சுமந்து தீர்த்து விட்டார். அவர் சிந்தின ரத்தத்தினாலே என் பாவங்கள் அத்தனையுமே கழுவி விட்டது. நான் அதை விசுவாசிக்கிறேன். இப்போ இந்த காரியம் நமக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சதா இல்ல நடக்க போதா? இது நீங்க பாத்தீங்கன்னா, இது நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2026 வருஷம் ஆச்சு. இப்ப நான் பார்க்காத ஒண்ணு, என் கண்ணால பார்க்காத ஒண்ணு, இது என் மனசுல நம்புறேன். இதுதான், இது ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு விஷயம். இதை நான் நம்புறேன். இதுதான் விசுவாசம். ஆமென். இப்போ அதை வாயினால அறிக்கை செய்றேன். என்ன அறிக்கை செய்றேன்? என் தேவன்
என்னுடைய பாவத்தை அவருடைய குமாரனாக இயேசுவின் மூலமா சுமத்தி அவரே சிலுவையிலே எனக்காய் பலியாடாய் மரித்தார். மரித்தவராய் இல்லை, மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார் அப்படின்னு என் வாயினாலே அறிக்கை செய்து என் இருதயத்துல விசுவாசித்தால் நான் ரட்சிக்கப்பட்டேன். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு அடிப்படை சத்தியமே. இதுதான் தேவ பிள்ளைகளாம் நீங்க மாறுவதற்கு, கர்த்தருடைய பிள்ளையை அப்பான்னு கூப்பிடணும்னா இதுதான் அடிப்படை சத்தியம். அடிப்படை சத்தியம். வாசிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என் வாயினால என்ன பண்ணணுமா? யார் பேரை சொல்லி அறிக்கைணுமா? வேற எந்த பேரை சொன்னவங்க ரட்சிப்புண்டா? ஆஹா இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் சென்னையில் இருக்கிறாங்க. 4 மணிக்கு ஈவினிங் 4 o'clock அலாரம் வச்சு வச்சுனாரு. அவர் சொல்றாரு 4 o'clock ஈவினிங் டைம்ல அலாரம் வச்சு என் எதில் பேசினீங்க 4 மணி ஆகுது, அலாரம் அடிக்குது செல்போன்ல. உடனே ஒரு நிமிஷம் இருங்க பிரதர், ஒரு நிமிஷம் இருங்க அப்படி சொல்லிட்டு இப்படி எதுவும் பண்ணாரா? இப்படி கை வச்சுங்க. கொஞ்ச நேரம் மௌனமா ஏதோ வாயில பேசியிருந்தாரு. நான் யோசித்தேன், அந்த வசனத்தை படிக்கல. அப்போஸ்தலர் பண்டிகை 4:12. அவர் தான் யாரு? அந்த தேவகுமாரன் சிலுவையில அறைந்து தொங்கினார்ல இயேசு கிறிஸ்துவா, அந்த தேவகுமாரனாலே அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் எல்லாருமே ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழ் எங்கும் இந்த உலகத்துக்குள்ள எல்லா மனுஷருக்குள்ளே நாமம் பெயர் இயேசுன்ற பெயரை தவிர்த்து நீ எந்த பேர் சொன்னா ரட்சிப்பு கிடையாது. உனக்கு தெரிஞ்ச 1008 பேர் சொல்லிக்கோ. நீ உனக்கு தெரிஞ்ச எல்லா பேரும் சொல்லிக்கோ. நான் சொல்ல விரும்பல. எத்தனையோ மதங்கள், எத்தனையோ மார்க்கங்கள் இருக்குது. 330 கோடி தேவர்கள் இருக்கிறானா உலகத்தில் சாமிமார்கள். நீ என்ன? நான் யோசித்தேன், அவரோட சொல்றேன். நான் அவர் பெரிய டாக்டர் படிச்சதுனால அவர் சீக்கிரமா அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நான் முயற்சி எடுக்கிறேன். அப்படி போய் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு பைபிள் சொல்லுது அப்படின்னு சொல்றேன். அது உங்க நம்பிக்கை. என் நம்பிக்கை சிவன் என்ன பண்ணுவாரா? பரலோகத்துக்கு அல்லது சொர்க்கத்துக்கு என்னை கொண்டு போவார்னு நான் நம்புறேன் அப்படின்றாரு. என்னன்னா சொல்லி பாருங்க. ஆஹா, கேட்கவே மாட்டேன். யாருக்கு இயேசுவை வாயினால என்ன அறிக்கை செய்யணுமா? இயேசு பிதா அனுப்பின குமாரன், முழு உலகத்துக்கும் பலியான வந்த ஆட்டுக்குட்டி. அவர் ரத்தத்தினால என் பாவம் மன்னிக்கப்படுது. அவர் சிந்தின ரத்தத்தினால தான் என் சாபங்கள் மன்னிக்கப்படுது என்பதை வாயினால் அறிக்கை செய்து அந்த மரித்த இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். இன்றைக்கும் சதா காலம் உயிரோடு தான் இருக்கிறார் அப்படின்றத இருதயத்துல விசுவாசித்தா நீங்க எல்லாரும் நாம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம். கை வைத்தாமே சொல்லுவோம். பெருங்கா